அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அதிமுகவில் பிளவு ஏற்படவில்லை, கருத்து வேறுபாடுதான் ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் விளக்கம் அளித்தார். அதேபோல் தாவேக அமைச்சரவையில் அதிமுக இடம் கேட்கவில்லை என்றும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் கூறியிருக்கிறார். பதவிக்காக ஆசைப்படும் பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெளிவாக அவர் கூறியிருந்த அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அதிமுகவுக்குள் பிளவு ஏற்படுவதாக சிலர் தகவல் பரப்புகிறார்கள். அதிமுகவுக்குள் இருப்பது கருத்து வேறுபாடுதான் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்றே நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தாவேக அமைச்சரவையில் நாங்கள் இடம் கேட்கவில்லை என்றும் எஸ்பி வேலுமணி கூறியிருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தும், குறிப்பாக அதிமுகவுக்குள் பிளவு ஏற்படவில்லை, கருத்து வேறுபாடுதான் என்றும் கூறியிருக்கிறார். தாவேக அமைச்சரவையில் தாங்கள் இடம் கேட்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார். இன்னும் என்னென்ன விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். சலோமி, மே 6ஆம் தேதி அன்று என்ன குறிப்பிட்டார்களோ அதைத்தான் தற்பொழுது எஸ்பி வேலுமணி தரப்பினரும் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியிருக்கிறது. அந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பதை ஆராய வேண்டும் என்றுதான் நாங்கள் கோரிக்கை விடுத்தோமே தவிர்த்து, தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து அமைச்சரவையில் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என்பது எங்களது எண்ணம் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்களுடைய ஆதரவு என்பது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் நாங்கள் அவர்களை ஆதரித்தோம். தற்போது வரைக்குமே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான் என்று எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆக்ரோஷமான கருத்துக்கள் என்பது கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்களாக ஆக்ரோஷமான கருத்துக்கள் என்பது இரு தரப்பினர் பக்கத்திலும் இருந்தது வைக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அந்த கருத்துக்கள் என்பது தற்பொழுது மாறி இருக்கிறது. பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சரவையில் இடம்பெறப் போகிறோம் என்று பல்வேறு நாளிதழ்கள், தொலைக்காட்சிகளில் யூகங்களாக செய்திகள் வெளியாகியிருந்தன. அந்த செய்திகளை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் மறுத்திருக்கிறார்கள், நாங்களும் மறுத்திருக்கிறோம். இருந்த போதிலும் அதனை பல்வேறு தொலைக்காட்சிகள், நாளிதழ்கள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பு செய்து வருகிறீர்கள். ஒரு பெரிய டீம் திட்டமிட்டு தங்களுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் மத்தியிலிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். பதவி ஆசைக்காகத்தான் நாங்கள் இதை செய்கிறோம் என்று ஒரு பெரிய டீம் அதை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இது மிகவும் முற்றிலுமான தவறான ஒரு கருத்து என்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை, ஒற்றை நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாகி இருக்கிறது. ஒரு சாஃப்டான ஒரு மெத்தட்ல அவங்க அணுகக்கூடிய அந்த முறை என்பது நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் ஆக்ரோஷமான பல கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருந்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது அதிலிருந்து இறங்கி வந்திருப்பதாக தெரிகிறது. எங்களுக்குள் கருத்து வேறுபாடு பிளவு என்பது அதிமுகவில் பிளவு என்பது கிடையாது, எங்களுக்குள் இருக்கிறது கருத்து வேறுபாடுதான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் பொதுக்குழு செயற்குழுவை கூட்ட வேண்டும் என்பது எங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அமைச்சரவை அமைந்திருக்கிறது, அந்த அமைச்சரவைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் என்பதையும் தெரிவித்திருக்கிறார். அன்றைக்கு எங்களை சந்திக்கும் பொழுது விஜய் அவர்களிடம் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தோம். அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்கள், தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம் போன்ற, அம்மா மினி கிளினிக், 7.5% இடஒதுக்கீடு உள்ளிட்ட திட்டங்கள் முறையாக தொடர வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனையும் இவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். சலோமி. ராஜேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த ஒரு வார காலமாகவே இரு தரப்பினரும் அதிமுகவில் இரு தரப்பினராக பிரிந்து மாறி மாறி குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தார்கள். தற்போது அந்த குற்றச்சாட்டு எல்லாம் பதிலளிக்கும் விதமாக தற்போதைய அந்த செய்தியாளர் சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. எஸ்பி வேலுமணி பொறுத்தவரை இதற்கடுத்து அதிமுகவில் என்ன நடக்க இருக்கிறது? சமரச பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது மீண்டும் இந்த பிளவு ஆனது தொடர வாய்ப்பு இருக்கிறதா? சமரச பேச்சுவார்த்தைக்கான அந்த வாய்ப்பு தான் அதிகம் இருக்கிறது. ஏனென்றால்
அதிமுகவை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே பல பிளவுகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது சசிகலாவாக இருக்கட்டும், அதே போல பல்வேறு செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம் இப்படி பல பிளவுகள் என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் ஒரு பிளவை அதிமுக சந்திக்க தயாராக இல்லை. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய 2 அணியாக இருக்கக்கூடிய வகையில் எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய அணி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு அணி. ஏன்னா பல்வேறு மாவட்டங்களில் அவர்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களாக இருக்கிறார்கள், 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக புதுக்கோட்டை விராலிமலை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கராக இருக்கட்டும், அதே போல திருத்தணி ஹரியா இருக்கட்டும், அதே போல கடலூர் நம்ம புவனகிரி அருண்மொழி தேவனாக இருக்கட்டும், அதே போல கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், விழுப்புரத்தை சி.வி. சண்முகம், அந்தந்த மாவட்டங்களுடைய முகமாக பார்க்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை பிரித்து ஒரு தனியாக ஒரு அணி என்பது ஏற்படுவது அதிமுகவினர் விரும்பவில்லை. அதனால் சமரச பேச்சுவார்த்தைக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. பொதுக்குழுவை கூட்டி தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய காலங்களில் இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கான அணி என்பது அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அணி அமர்ந்து இவர்களுக்கான என்னென்ன தேவைகள் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் 2017 பிரிந்து செல்லும் பொழுது இதே மாதிரியான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணி, ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு அணி என பிரிந்திருந்தார்கள். ஒருவரை ஒருவர் நீக்கினார்கள். பின்பு குழு என்பது அமைக்கப்பட்டது. இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அதன் பின்பாகத்தான் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி என்பது உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒன்றாக செயல்பட்டார்கள். இப்படியாக அதிமுகவினுடைய கடந்த கால வரலாறுகள் இருக்கும் பொழுது இதுவும் சமரச பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. சலோமி. ராஜேஷ், ஒருவேளை தற்பொழுது சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஒன்றிணைந்தால் தாவேகாவுக்கு சட்டப்பேரவையில் அளிக்கப்பட்ட அந்த 25 எம்எல்ஏக்களின் பெரும்பான்மைக்கான ஆதரவு என்ன ஒரு நிலைப்பாடை சந்திக்கும்? இல்ல, தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செய்துதான் வருகிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு வெளியான அந்த அவருடைய எக்ஸல பதிவு கூட பொய்க்கால் குதிரை ஆட்சி என்பதை தான் அவர் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைத்து வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அந்த ஆதரவை அளிப்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அவர்களுக்கு இந்த 6 மாத காலங்கள் என்பது எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய ஆட்சியை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அடுத்த வரக்கூடிய 6 மாதங்களில் அவர்களுடைய ஆட்சி நிலையாக இருக்குமா என்பது நம் கேள்விக்குறிதான். என்றால் அதே நேரத்தில் இன்னொன்றையும் நாம் பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவாக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஆதரவை திரும்ப பெறுவார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவினுடைய அந்த ஆதரவு அவர்களுக்கு தேவையா, அதே நிலைப்பாட்டில் இருப்பார்களா? ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி தவிர மற்ற எல்லாருமே அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த ஆதரவு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்ப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அடுத்தடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இப்படி அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களை அதிமுக சந்திக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் அவர்கள் வெற்றியை ருசிக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. இப்பொழுதே தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கலையிலிருந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெற்றி பெற்றால் மட்டுமே அதிமுகவினுடைய பழைய நிலைமை திரும்பக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அந்த வகையில் அதையெல்லாம் கணக்கு வைத்துதான் அதிமுக அடுத்த அடியை அவர்கள் எடுத்து வைப்பார்கள் என்பது நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சலோமி. ராஜேஷ், குறிப்பாக சி.வி. சண்முகம் தற்பொழுது நிகழ்ந்த இந்த செய்தியாளர் சந்திப்பில் இடம்பெறவில்லை. அந்த செய்தியும் நாம் பார்த்து வருகிறோம். ஆழமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது சி.வி. சண்முகம் தரப்பு மட்டுமே. சி.வி. சண்முகம் எடப்பாடியை நோக்கி பல்வேறு விமர்சனங்களையும் கடந்த சில நாட்களாக முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் சமரச பேச்சுவார்த்தை ஒருவேளை நடைபெறக்கூடுமானால் சி.வி. சண்முகமும் அதற்கு ஒத்துழைக்க அந்த வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, அதிமுகவினுடைய வரலாறே அப்படிதான் சலோமி. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்குமே ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்குமே அவர் இருக்கும் பொழுது ஓ பன்னீர்செல்வம் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர் சி.வி. சண்முகம் தான். அவர்தான் பல குற்றச்சாட்டுகளை நேரடியாக ஓபிஎஸ் மீது பச்சோந்தி,
வெத்து நாயகன் இப்படியான பல விமர்சனங்களை அவர் வைத்திருந்தார். ஆனால் கட்சி இணையும் பொழுது அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று வரும்பொழுது அவர் உடனடியாக சமரசமானார். அந்த குழுவில் இடம் பெற்றிருந்தார், அந்த குழுவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். அதனால் இந்த மாதிரியான ஒரு சூழல் என்பது இவர்களுக்கு புதிதானது அல்ல. ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு சூழலை அதிமுக கண்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழலை சி.வி. சண்முகம் பார்த்திருக்கிறார், எஸ்.பி. வேலுமணி பார்த்திருக்கிறார். அதனால அப்படி இருக்கும் பொழுது சி.வி. சண்முகம் ஒதுங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. நிச்சயமாக அந்த சமரச பேச்சுவார்த்தையில் அவர் இடம் பெறுவார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.